Hello all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரெசினாட் கிளாஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் வந்துட்டு ரெசினா என்ன அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் இன்னும் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போவே வந்துட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாலுமே நம்ம பார்ட் 1ல் கவர் பண்ணியிருந்த இந்த ரெசினோட ரேஷியோ வெரைட்டிஸ் அண்ட் அதோட க்யூரிங் டைம் டீட்டெயில்ஸ் ஸோ ஒன்னொன்றுமே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை இப்போவே வந்துட்டு பார்த்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு செகண்ட் பார்ட் வந்து ஈஸியாக கன்வே ஆகும். இந்த சம்மரில் நீங்கள் இந்த ரெசினாட்ஸை வந்துட்டு ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃப்ரீ ரெசினாட் சம்மர் கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெசினாட்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இல்லை பேஷனாக பண்ணுறதுக்கு பேசிக்காக என்னென்ன திங்ஸ் தேவை, நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டு என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்ற பேசிக் திங்ஸ் வந்துட்டு நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் க்ளவுஸு. ஸோ ரெசினாட்ஸ் நீங்கள் வந்துட்டு கோட்டிங் கொடுக்குறீங்க இல்லை டீப்பாக கேஸ்ட் பண்ணுறீங்க, எது பண்ணாலுமே இல்லை ஒரு சின்ன இயரிங் தான், கீ செயின் தான், ஃப்ரேம் தான் அப்படின்னு சொல்லாமல் என்ன ரெசினாட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு க்ளவுஸ் வந்துட்டு மேண்டேட்ரி கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் அப்படி இல்லாட்டி நம்ம ரெகுலர் யூஸ் க்ளவுஸ்மே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மேண்டேட்ரி திங் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி மாஸ்க், சர்ஜிக்கல் மாஸ்க், N95 மாஸ்க்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் தான் நம்ம வந்துட்டு ரெசினாட் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் நம்ம கிளாஸில் இருந்து லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ரெசினாட்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், பட் நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் நல்லா ரன் பண்ண முடியும். ஸோ க்ளவுஸு அண்ட் மாஸ்க் வந்துட்டு கண்டிப்பாக மேண்டேட்ரியாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ரெசினாட்டிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாஸ்க் இப்படி தான் யூஸ் பண்ணணும், க்ளவுஸ் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாஸ்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் அண்ட் தென் வந்துட்டு மவுத் அண்ட் நோஸ் கவர் ஆகிற மாதிரி 2 செட் வந்துடும். ஸோ நீங்கள் இதை ஈஸியாக வந்துட்டு வியர் பண்ணிவிட்டு உங்கள் ரெசினாட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு தேவையான பேசிக்கான மோல்டு, ரெசினாட் ஸ்டார்ட் பண்ணுற பேசிக் மோல்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட் கீ செயின். ஸோ ஸ்டார்டிங் நிறைய பேர் வந்துட்டு கீ செயின்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போவாங்க. ஸோ நானுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃப்ரீ ரெசினாட் கிளாஸில் வந்துட்டு கீ செயினில் இருந்து தான் வந்துட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோட எண்டில் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் மோல்டு இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் பீசஸ் தான் காமிச்சிருக்கேன். நம்மக்கிட்ட என்னென்ன மோல்டு வெரைட்டி இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? பிகாஸ் நிறைய மோல்டு இருக்குது, எல்லாமே நம்ம ஒரே பார்ட்டில் கவர் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக்காக வந்துட்டு ரெசினாட்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்துட்டு பேப்பர் கப், இந்த மாதிரி சிலிக்கான் கப்லேயே 25 ml போரிங் கப், 25 ml மிக்சிங் கப், 100 ml 250 ml 500 ml டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிலிக்கான் கப்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் இப்போ யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் வந்துட்டு டெமோ காட்ட போகிறேன். நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கான சிலிக்கான் ஸ்டிக்ஸ். ஸோ யூஸ் அண்ட் த்ரோ ஸ்டிக்ஸ் இருக்குது, சிலிக்கான் PVC ஸ்டிக்ஸ் இருக்குது, உடன் ஸ்டிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டுலேயே ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படிலாம் யூஸ் பண்ணணும், என்னென்ன யூசேஜுக்கு நம்ம என்னென்ன ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெசினாட்ஸ்க்கு கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அது ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மைக்கா பவுடர். மைக்கா பவுடரில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஷைனிங்கான எஃபெக்ட் வேணும், க்ளாஸி எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மைக்கா பவுடர் சஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்கஹால் லிங்க். ஆல்கஹால் லிங்க் வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக வந்துட்டு ஆல்கஹால் லிங்க் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ கலர் கொடுத்தாலும் எனக்கு அந்த கலர் எஃபெக்ட் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அதாவது அந்த கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஆல்கஹால் லிங்க் யூஸ் பண்ணலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் டெமோ எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒப்பாக் பிக்மெண்ட். ஒப்பாக் பிக்மெண்ட் வந்துட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் பெயிண்ட் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒப்பாக் பிக்மெண்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃப்ளேக்ஸ், சில்வர் ஃப்ளேக்ஸ், காப்பர் ஃப்ளேக்ஸ் அண்ட் முக்கியமான திங் வந்துட்டு பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே. ஸோ ரெசினாட் மேக் பண்ணுற எல்லாருக்குமே பேசிக்காக தேவைப்படுற ஒரு லிக்விட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே. இதோட யூசேஜ்மே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ மிஸ் பண்ணிடாமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீ செயின்ஸ் மேக் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் சீக்வன்ஸாக இந்த மாதிரி 7-in-1 ஸ்டார் சீக்வன்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட பட்டர்ஃப்ளை, ஹார்ட்னு நிறையா சீக்வன்ஸ் இருக்குது. இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஹோல்சேல் ப்ரைஸில். நீங்கள் சிங்கிள் மோல்டுமே வந்துட்டு வாங்கிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த மோல்டு எல்லாமே ஆர்டர் பண்ணணும், காம்போ கிட்டாக ஆர்டர் பண்ணணும், நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போவே டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரெசினாட் மெட்டீரியல் வேணும், என்ன மோல்டு வேணுன்றது சிங்கிள் பீஸ் கூட வந்துட்டு நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மோல்ட்ஸ் எல்லாமே வாங்கி நீங்கள் ரெடியாக வச்சுக்கலாம். காம்போ கிட்ட வந்துட்டு நம்ம இந்த கிளாஸில் நம்மளே வந்துட்டு ஃபைனலாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கமெண்ட் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு நம்ம என்ன காம்போ கிட் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு தெரியும். இப்போது நான் சொன்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிறையா பேர் வந்துட்டு
ரெசின் ஆர்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மோல்டில் இந்த மாதிரி அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த அடிஷ்னல் சீக்வன்சஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். இதை நிறைய பேர் வந்துட்டு இந்த லிக்விட் யூஸ் பண்ணிலாம் வந்துட்டு வாஷ் பண்ணுவாங்க, சோப்பு தண்ணியில் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் செலோ டேப் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மோல்டில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலே இந்த மோல்டில் இருக்க அந்த அடிஷ்னலான டஸ்ட்டு சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் மோல்டரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு எல்லா டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சோப்பு தண்ணியில் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா மோல்டுக்கு சம்டைம்ஸ் டேமேஜ் ஆகலாம், அது ரொம்ப ரியாக்ட் ஆகலாம். பட் இந்த மாதிரி வந்துட்டு செலோ டேப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. ஈஸியாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இமீடியட்டாக நம்மளோட கீ செயின்ஸை வந்துட்டு மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைமும் சேவ் ஆகும், நமக்கு வந்துட்டு பெருசாக எந்த எஃபோர்ட்டுமே இருக்காது. நம்ம ஈஸியாக வந்துட்டு சிம்பிளாக காஸ்ட்டில் வந்துட்டு முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ரொம்ப முக்கியமான வீடியோ கிளாஸாக இருக்க போது. அதில் வந்துட்டு ரெசின் ஆர்ட்டில் நம்ம என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது, எப்படி மிக்ஸ் பண்ணக்கூடாது, பபிள்ஸ் வந்தால் என்ன பண்ணணும், பபிள்ஸ் வராமல் இருக்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி A to Z கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்ல போகிறேன். மிஸ் பண்ணிடாமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.